ஐபிஎல் போட்டி தொடங்கி நடைபெற்ற நிலையில் ஐபிஎல்லின் இறுதிப் போட்டி மே 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அட்டவணை வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபிஎல் தொடரின் தொடக்க போட்டி சேப்பாக்கத்தில் நடைபெற்ற நிலையில் இறுதிப் போட்டியும் சென்னையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஐபிஎல் தொடருக்கான முழு அட்டவணையும் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் ஐபிஎல் இறுதிப் போட்டி மே 26ஆம் தேதி நடைபெறுவதாக அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் காரணமாக பாதி அட்டவணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது முழு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, இறுதிப் போட்டியும் சென்னையில் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளையும் உற்சாகத்தையும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு? லவண்யா, ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் தான் முதற்கட்ட ஐபிஎல் போட்டிக்கான அட்டவணையானது வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட ஐபிஎல் போட்டி அட்டவணை எப்பொழுது என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அந்த வகையில் இரண்டாவது கட்ட ஐபிஎல் தொடருக்கான அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை ரசிகர்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் ஒரு போட்டி சென்னையிலும் இறுதி போட்டி சென்னையிலும் நடைபெறும் என்று ஏற்கனவே ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் எப்பொழுது அது நடைபெறுகிறது என்பதைத்தான் கேள்விக்குறியாக வைத்திருந்தார்கள். தற்பொழுது அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. சென்னையில் நடைபெறக்கூடிய குவாலிஃபைட் 2 இரண்டாவது பிளே ஆஃப் சுற்று போட்டி 24ஆம் தேதி மே மாதம் நடைபெறும் என்றும், இறுதிப் போட்டி மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும் அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே சென்னையில் 2011-12ஆம் ஆண்டுகளில் ஐபிஎல் தொடருக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது 3வது முறையாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் தொடருக்கான இறுதிப் போட்டி களை கட்ட காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மே 26ஆம் தேதி நடைபெறும் என்று ஐபிஎல் நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2 போட்டிகள் மட்டும்தான் முதல் கட்ட அட்டவணையில் வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட அட்டவணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் மே 12ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியும், ஏப்ரல் 8ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக போட்டியும், ஏப்ரல் 23ஆம் தேதி லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு எதிரான போட்டியும், அதே போல் மார்ச் 26ஆம் தேதி குஜராத் அணியுடன் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய 4 போட்டிகளுக்கான அட்டவணையானது வெளியாகி இருக்கிறது. 2 குவாலிஃபைடு ரவுண்ட் மொத்தம். விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.